கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே தாமிரபரணி ஆற்று பகுதியில் நீரில் இழுத்து சென்ற பள்ளி மாணவர்களை காப்பாற்ற சென்ற பீட்டர் என்பவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் மக்களின் கோரிக்கையை தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாதி வேறுபாடு காரணமாக பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி பழனி மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். தகவல் அறிந்து காவல் நிலையத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், தொகுதி செயலாளர் போர்க்கொடியேந்தி உள்ளிட்டோர் தலைமையில் சாதி மறுப்பு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏஐடியூசி டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பெரியசாமி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி காலத்தில்தான் டாஸ்மாகில் அதிக வழக்குகள் போடப்பட்டிருந்தன என்றும், டாஸ்மாக் ஊழல் என அமலாக்கத்துறை எந்த ஒரு ஆதாரமும் காட்டவில்லை எனவும், மத்திய அரசு அரசியல் நோக்கோடு பழிவாங்கும் உணர்ச்சியோடு செய்திருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஆளுகிற கட்சி தரப்பில் இருக்கிற போதுதான் 2003ஆம் ஆண்டு சில்லறை மதுபான வியாபாரம் மொத்த வியாபார பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது. அவர் 2021 வரை ஆளுகிற கட்சியிலே அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுதும் இது போன்ற ஒரு புகார்கள் இருந்தன. இது போன்ற புகார்களை விசாரிப்பதற்கு எப்போதும் தொழிற்சங்கங்கள் தடையாக இருப்பதில்லை. இப்பொழுது கூட 41 FIR பதிவாகி இருப்பதை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது முந்தைய ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கையில் இது போன்ற பிரச்சனைகளும் உள்ளடங்கி இருக்கின்றன. அதில் ஊழலோ மற்றதோ அதெல்லாம் இருக்கிறதா என்பதை நமக்கு தெரியாது. முழுமையும் பார்த்தால்தான் தெரியும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள GRB தேர்வில் பல பகுதியிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் தீ வைத்து எரித்த நிலையில் தீ அப்பகுதி முழுவதும் பரவி தீயணைப்பு துறையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதன் விளைவாக உடல்நல பிரச்சனைகளால் பாதிப்படைந்த பொதுமக்கள் வாழும் இடங்களில் குப்பை கொட்டும் செயலை முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்றும், இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடும் நகராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமர்ந்து கொண்டு எழுந்திருக்க மறுத்த மது போதையில் இருந்த நபரால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்து காவலர் ஒருவர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய நிலையில் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு பின்னர் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஆடையின்றி கிடப்பதால் வழியே செல்லும் பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சிறுமியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக சத்யா என்ற நபருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் குற்றவாளிக்கு 53 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 53,000 அபராதமும், அதனை கட்ட தவறினால் 39 மாதம் சிறை தண்டனையும், இதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என போக்சோ நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் இயங்கி வரும் உரக்கிடங்கில் மக்கும் குப்பைகளை அரைக்கும் இயந்திரத்தில் சிக்கி துப்புரவு பணியாளரின் கை துண்டிக்கப்பட்டு சேதமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பணியாளர் சீனிவாசனை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு பாம்பு கடித்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் முறையான சிகிச்சை அளிக்காத மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து
பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிப்படைந்த குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா. இது மெடிக்கல் அளவில் பெரிய அளவில் மயிலாடுதுறையில் அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. தயவு செய்து இது அரசோட கவனத்துக்கு போகணும். இந்த நடந்த சாவுக்கெல்லாம் உரிய இழப்பீடு வழங்கணும். இறந்து போன முஃபின், இந்த தம்பி 13 வயசு அவன். திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரசீது இல்லாமல் கொண்டு வரப்பட்ட 71 கிலோ வெள்ளிக்கட்டிகள் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தண்டத்தொகை செலுத்திய பின்பே வெள்ளிக்கட்டிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள நாரையுத்து குளம் குப்பைகளால் நிரம்பி துர்நாற்றத்துடன் அழியும் நிலையில் உள்ளதால் குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க கோரி தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாததால் விபத்தில் சிக்கி தவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பிற்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். சரி செய்ய தவறும் பட்சத்தில் இந்த பகுதி மக்களை அனைவரையும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கி கொண்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதி அரசர் இந்த புகைப்படத்தை காட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து முயற்சியும் மேற்கொள்ளப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.